is necessary to balance a chemical equation. Balance a chemical equation. சரியா? In order to satisfy the law of இப்போ எதுக்காக நம்ம ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிஎல் இப்போ இங்க H2O இருக்கு. H2O decomposes to give H2 plus O2. ரைட்? இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த பக்கம் இருக்கிற மாசும் இந்த பக்கம் இருக்கிற மாசும் ஈக்குவலா இருக்கணும். அதுக்காக நம்ம பேலன்ஸ் பண்ணியே ஆகணும். இப்போ H2O கால்குலேட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 ஹைட்ரஜன், அதோட அட்டாமிக் நம்பர் 1 வச்சுக்கலாம். அட்டாமிக் மாஸ் 1, ஆக்சிஜன் ஒரு ஆக்சிஜன் இருக்கு, இதுக்கு 16. ஸோ டோட்டலா 18. ஓகேவா? இங்க H2 பாருங்க எவ்வளோ இருக்கு? 2. ஆக்சிஜன் எவ்வளோ? 16 into 2, that is equal to 32. 32. 2 plus 32 என்ன வரும்? 2 plus 32. 2 plus 32 என்ன வரும்? 34. இங்க என்ன இருக்கு? 18 இருக்கு, இங்க 34 இருக்கு. இது தப்பு. ஓகேவா? எதுக்காகனா சோ லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் நம்ம டேலி பண்ணி ஆகணும். இல்லனா இட் இஸ் நாட் அ கெமிக்கல் ஈக்குவேஷன். எந்த இதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா மாஸ், மேட்டர். ஓகே, law of conservation of mass states that matter can neither be created nor destroyed. ஓகேவா? மேட்டர் can neither be created nor destroyed. சரியா? இங்க ஒரு ஆக்சிஜனா இருக்கு, இன்னொரு ஆக்சிஜன் எங்க இருந்து வந்தது? ஸோ வேர் திஸ் ஆக்சிஜன் கம்ஸ் ஃப்ரம்? திடீர்னு எங்க இருந்தும் வராது. அதனால இங்க இருக்கிறது தான் இங்க வரணும். அதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம்? பேலன்ஸ் பண்றோம். இங்க 2 போட்டோம்னா இங்க 2 ஆகும். இப்போ இங்க 2 போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், 2 into 18, 36 வருமா? இங்க நம்ம 2 போட்டோம்னா என்ன வரும்? இது +2 ஆயிடும், இது 4 ஆயிடும், இது 4 ஆயிடும். அப்புறம் 4 plus 32. 4 plus 32 will be 36. Now 36 is equal to 36. That means matter can be neither created nor destroyed. இங்க இருந்து ஒரு ஆக்சிஜன் இங்க 2 ஆக்சிஜனா வரணும்னா திடீர்னு எங்க இருந்து வராது, இங்க இருந்து தான் வரும். ஓகேவா? So it states satisfy the law of conservation of mass.